அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வேர்ல்ட் ஆஃப் இமார்டல்ஸ் எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிட்டி ஆஃப் டெத் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டிருப்பாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து போராடி வெளியில் வந்திருப்பாங்கப்பா. இப்போ நம்ம ஹீரோ கொக்கோ அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் லீமுவும் அந்த ஒரு மாங்க் இருக்கார்ல, ரெண்டு பேருமே வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வராங்க. அதான் அவன் கேட்குறான், எங்கே மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த மற்ற ரெண்டு பொண்ணுங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம், உன்னை கூட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி, மற்றவங்களாம் எங்கே அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, எவன் எந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆனால் நமக்கு தெரியாது, நீ வா நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்கெலிட்டன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறான். அந்த ரெண்டு முட்டை ஒளிச்சு வச்சாங்க பார்த்தீங்களா, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அதே சமயத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. யாரா சண்டை போறாங்கன்னு போய் பார்த்தா, ரெண்டு டிராகன் சண்டை போட்டுருக்கு. ஆக்சுவலாக ஒன்று டிராகன் மாதிரி இருக்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் மாதிரி இருக்கு. ஆனால் அந்த டைனோசர் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டிராகன் கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு ரெண்டு கொம்பு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த சண்டையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் கிங் தான் ஜெயிக்குது. ஏன்னா அது பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இவங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த டிராகன் கிங் அங்கேருந்து ஓட்டம் பிடிக்குதுங்க. அதான் இவங்க சொல்கிறாங்க, இந்த டிராகன் கிங் இருக்குல்ல, நம்ம வரோன்னு தெரிஞ்சாலே ஓடி போயிடுது, அதனால தான் அதை பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிராகனுக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்கே இது பிழைக்க போகுது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது, நம்ம கொக்கோ என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரு சேக்ரெட் ட்ரீ இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி இதை வந்து பிழைக்க வைக்குதுப்பா. எந்திரிச்சோன்னா இந்த ஒரு டிராகன் யாரையும் மதிக்காமல் நடந்து போய்கிட்டே இருக்குமா. கோகோவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த டைமில் ஹீரோ என்ன சொல்கிறான், பரவாயில்ல விட்டுரு, அதுக்கு வந்து நம்ம கூட இருக்கணுன்ற எண்ணம் இல்லை போல தெரியுது, அது போட்டோம் அப்படிங்கிறான். இந்த இடத்துல அந்த பொண்ணை ஸ்லேவாக வச்சிருக்காங்க இல்லையா, பயங்கரமாக வேலை வாங்கிட்டு இருக்காப்பா இன்னொருத்தி. அவள் என்ன கேட்குறா, இவ்வளோ நேரம் ஆயும் நீ இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்தியா, உன்னால் ஒரு மீன் கூட பிடிச்சி வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறா, என்னோட பவர் வந்து லாக் பண்ணிட்டீங்க, என்னால் வந்து பவரை யூஸ் பண்ண முடியல, ஸோ பீஸ்ட் கூடலாம் சண்டை போட முடியல அப்படிங்கிறா. கண்டினியூஸாக இவன் என்ன பண்ணானா, அந்த ஒரு பொண்ணை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கா. அவன் என்ன சொல்கிறானா, உன்னெல்லாம் வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்கல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கா. இங்கே பாரு, நீ வந்து ஒரு அடிமை, உனக்குலாம் கோவமே வரக்கூடாது அப்படிங்கிறா. அவளும் எவ்வளோ நேரம் தான் கோவம் வராமல் இருப்பா. கையில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, எடுத்து குத்தலாம் அப்படின்னு வரும்பொழுது இந்த பொண்ணு தடுத்துட்டு என்ன தெரியுமா சொல்றா, உன்னை நானே கொன்றுவேன், ஆனால் நீ வந்து ஷாவுச்சனுக்கு சொந்தம் சரியா, அவன் தான் உன்னை கொல்லணும், நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த டைமில் மற்றவங்களாம் வந்துடுறாங்க. இப்போ அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து எக் எடுக்க போச்சு இல்லையா, அது என்ன பண்ணுது, எக் எடுத்துட்டு திரும்ப வருது. வந்துட்டு அந்த ஒரு எக் இங்கே கொடுக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு மாதிரி டம்மியான மாதிரி இருக்குது. அதான் இவன் கேட்குறான், என்னடா உடச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படிங்குதுங்க. அப்போ கொக்கோ என்ன பண்ணுதுன்னா, ஜம்ப் பண்ணி போய் அதை தொட்ட உடனே அது வந்து பயங்கரமாக க்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த எக் வந்து சீக்கிரமாக ஹேட்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லீமு என்ன சொல்கிறான், அது ஹேட்ச் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது, வா நம்ம போய் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படிங்கிறான். 3 பேரும் போய் மேலே உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது லீமு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், நேற்றை பற்றி நமக்கு கவலை இல்லை, நாளைக்கு பற்றியும் கவலை இல்லை, இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா, எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நாய் சரக்கடிச்சு உளறோம் இல்லையா, அந்த மாதிரி உளறிட்டு இருக்கு. இவன் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா, அவனுடைய ஹோம் டவுன் ஞாபகம் வந்துருச்சு போல தெரியுது. அதான் அந்த மாங் கேட்குறான், என்னாச்சு உனக்கு, உன்னுடைய வீட்டு ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் இவன் சொல்கிறான், ஆமாம் திரும்ப போகணும், ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதான் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு எல்லாத்துக்குமே வந்து வழி இருக்கும், கவலைப்படாத, பொறுமையாரு. இங்கே பாரு, நேற்றை பற்றி யோசிக்கிறத வேஸ்ட்டு, நாளைக்கு பற்றி யோசிக்கிறத வேஸ்ட்டு, இப்போ ப்ரெசென்ட் என்னமோ அதை பற்றி யோசிக்கலாம். நிலா பற்றியா ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஒரு கண்டிஷனில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும், நீ வா நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது சும்மா ப்ராக்டிஸ் செஷன் தான். ஸோ பயங்கரமாக சண்டை போட்டுருக்காங்க. அந்த மாங்க் என்ன சொல்கிறாரு, உனக்கு வந்து ஒன்று தான் தெரியும், ஆனால் அந்த ஒன்றை வச்சு நீ வந்து 7th லெவலுக்கு வந்துட்ட, சூப்பர் அப்படிங்கிறாரு. இவனா சொல்கிறான், இந்த 7th லெவலில் நான் இன்னும் முழுசாக புரிஞ்சிக்கல, நான் வந்து அட்டாக் பண்ணுறேன், நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா பவர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பவர் மொத்தத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ 2 பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோடைய பவர் இருக்கு இல்லையா, அந்த மாங்கோடைய பவர் வந்து உறிஞ்சிடுதுப்பா. உறிஞ்சிட்டு பயங்கர வேகமாக போகுது அவர் அட்டாக் பண்ணுறதுக்கு. இந்த டைமில் தூங்கிட்டு இருந்த லீமு வந்து ஏஞ்சிட்டு என்ன பண்ணுறான்னா, பட்டுன்னு போர்ட்டல் வழியாக வந்து அந்த ஒரு மாங்கை காப்பாற்றிட்டான். அதுக்கப்புறமா 2 பேரும் வந்து பேசுகிறாங்க. அதான் லீமு சொல்கிறா, டேய் என்னடா பவர் வந்து பயங்கர வைலண்ட்டாக இருக்குது, நான் அடித்த சரக்கெல்லாம் குப்புன்னு இறங்கிச்சிரா அப்படிங்கிறான். இப்போ இந்த ஜாவ் லிங்கா இருந்தால அவளை காட்டுறாங்க. அவள் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் மட்டும் அந்த டெட் சிட்டியில் மாட்டல அப்படின்னா இந்நேரத்துக்கு டிராகன் கிங்கை கண்டுபிடிச்சிருப்பேன், பிளான் வந்து டிலே ஆயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல நீ அங்கேருந்து உயிரோட வந்ததே பெரிய விஷயம் சரியா, ஆனால் நம்ம வந்து டிலே பண்ணக்கூடாது, சீக்கிரமாக டிராகன் கிங்கை கண்டுபிடிக்கணும், இந்த ஒரு ஐலாண்ட்லேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறாரு.
இப்போ அந்த 2 எக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆக போகுதுப்பா. எல்லாருமே சுத்தி நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த எக் அப்படியே க்ளோ ஆயிட்டே இருக்கு. முன்னாடி யாரா நிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ தான் நின்னுட்டு இருக்கு. அப்போ அந்த 2 எக்ல 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹேட்ச் ஆகுது. அதுலேருந்து ஒரு டிராகன் வந்தது. அப்புறமா 2வது எக்குமே அந்த ஹேட்ச் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் அந்த டிராகன் இருக்கு பாருங்க, கொக்கோ கூட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. 2மே வந்து இப்படியும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. 2வது டிராகன் அப்படியே பார்க்குது. அதுக்கு நம்ம மாங்க் பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு. அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட்டா மாங்க் கிட்ட வந்தது. அதான் நம்ம ஹீரோ சொல்றான், அது வந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்குது அப்படிங்கிறான். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாரு, இந்த எக் வந்து நீ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த, உன்னோட ஒர்க் இது, நான் எப்படி இதை ஏத்துக்கிறது அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்றானா, அது வந்து உன்னை சூஸ் பண்ணிச்சு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நீ அதை ஏத்துக்கோ அப்படிங்கிறான். இன்னொரு டிராகன் இருக்கு பாத்தீங்களா, அது பறந்துட்டே இருந்ததுல, அது என்ன தெரியுமா பண்ணுது, நம்ம லீமோ நோக்கி ஓடுது. லீமோ பார்க்கறான், ஏய் நீ எதுக்கு என் பக்கத்துல வர, இங்க பாரு என் கிட்டலாம் வராத, தூரம் போ தூரம் போன்றான். அது இவனை விடுற மாதிரி தெரியல, அதுக்கு இவனை ரொம்ப பிடிச்சிச்சு போல தெரியுது. இவன் போர்ட்டலுக்குள்ள ஓடினா அதுவுமே போர்ட்டலுக்குள்ள ஓடுது. எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே துரத்திட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல அந்த 2 பொண்ணுமே வந்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி 2 எக்கும் ஹேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள போனவன் இப்பதான் மறுபடியும் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வெளியில வரான். அது இன்னும் இவனை விடுற மாதிரி தெரியல. அவனா டே என்னடா இது, எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு, ஏதாவது பண்ணுங்கடா, ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம மாங்க் வந்து கேட்கறான் நம்ம ஹீரோவை, சரி என்ன பிளான் அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, இல்ல நான் வந்து போயிட்டு இந்த காடஸை தேடணும், அவங்க எங்க இருக்காங்கன்றதை பார்க்கணும் அப்படிங்கிறான். சரி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த டிராகன் கிங் வந்து இப்போதானே எக்குள்ளேருந்து வந்துச்சு, இதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லைனா இதால் தனியாக சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடறாரு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. இப்போ இவங்க எல்லாமே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல ஏதோ ஒரு பீஸ்ட் ஒன்று ஓடி வந்துகிட்டு இருக்கு. அந்த பீஸ்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இவங்க பார்க்குறாங்க, யாரா அது, பின்னாடி வேற ஏதோ துரத்திட்டு வருது அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா, வேணாம் வேணாம், அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில் இருக்கான், தேவையில்லாமல் நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிறா. ஆனால் இந்த ஸ்கெலிட்டன் என்ன சொல்லுதுன்னா, அவனுடைய கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோன் வந்து இவங்க கொடுத்தது தான். அப்போ இவங்க தான் வந்து யாருன்னா நேட்டிவ் ட்ரைபுக்கு தான் அந்த காடஸோடைய டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இவன் கண்டிப்பாக வந்து காப்பாற்றிய தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போகிறான். போயிட்டு அந்த ஒரு அட்டாக்கை தடுக்கிறான். யாரா அட்டாக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காஃபின்குள்ளேருந்து ஒருத்தன் வெளில வந்தான் பார்த்தீங்களா, நம்ம கூட டீமன் சொன்னோமே, அவன் தான். இவன் ஆக்சுவலாக டீமன் கிடையாது, அது உங்களுக்கு போக தெரியும். இப்போ அவனுக்கு என்ன வேணுமா, அவனுக்கு வந்து யாங் எனர்ஜி வேணுமா. யாங் எனர்ஜி அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி. அவனோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு தடுப்பு மாதிரி போட்டு கஷ்டப்பட்டு அங்கே நின்றுட்டு இருக்கான். அந்த டைம்ல கொக்கோ அங்கே வருது. கொக்கோ என்ன தெரியுமா பண்ணுது, அந்த ஒரு டிவைன் ட்ரீ இருக்கும் பார்த்தீங்களா, குட்டி ட்ரீ, அதை யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ண உடனே அவருக்கு ஏகப்பட்ட ஞாபகங்கள் அப்படிங்கிறது வருதுப்பா. ஏன்னா அவருக்கு எல்லாமே மறந்து போயிருந்தது, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. மனுஷன் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நில குழஞ்சு போயிடுறாரு. இந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு ஹீரோவும் மற்ற ஆட்கள் என்ன பண்றாங்க, ஓடுங்கடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ இந்த ஒரு டீமன் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகங்கள் திரும்ப வந்திருக்கு, அந்த ஒரு ட்ரீ வந்து டிராகன் கிளானோட சேக்ரெட் ட்ரீ அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்க தான் வந்து இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.